ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து ஹைப்பர் மார்க்கெட்டு போயிருந்தோம். சிக்கன் வாங்கிறதுக்காக எவ்வளோ வெரைட்டி ஆஃப் சிக்கன் இருக்குன்னு பாருங்கள். நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ஃப்ரெஷ் சிக்கன் அப்படிங்கிறத ஒரு 1 kg அப்படிங்கிறத வாங்கிட்டு வந்தோம். ஸோ அதை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து அதை நல்லா வந்து வாஷ் பண்ணி சால்ட் அண்டு மஞ்சள் இது ரெண்டும் போட்டு நல்லா வந்து கழுவி வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் குழம்புக்கு தேவையான எல்லா திங்ஸையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வந்து அதையும் ஒரு இதில் வந்து ஒரு சைடு வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில், அதுக்கப்புறம் வந்து கடுகு, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் வந்து ஆனியன் போட்டு வந்து கொஞ்சம் வந்து வதக்கி விட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து பச்சை மிளகா காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். காஞ்ச மிளகா போட்டு அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வந்து அதையும் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டாச்சு. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வைக்க போது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்க போகிறோம். ஏன் அப்படின்னு சொல்லுங்கள், நம்ம வந்து மதிய ரைஸுக்கும் நைட்டுக்கு வந்து சப்பாத்திக்கும் வந்து மேட்ச் ஆகாத மாதிரி தான் வைக்க போகிறோம். மேட்ச் ஆகாத விட வந்து நைட் வரைக்கும் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து அது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து அது கூட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே வேக விடணும். அது கூட வந்து நிறைய தண்ணி வந்து வரும். அந்த தண்ணியெலாம் வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மசாலா ஸ்பைசஸை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட வேண்டியதான். எல்லாம் சிக்கன் பொடி, அப்புறம் வந்து சில்லி பொடி, கொஞ்சம் வந்து வீட்டில் மல்லிப்பொடி இருந்தது. ஸோ மல்லிப்பொடி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டாச்சு. ஸோ வதக்கி விட்டதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு சைடு வெந்துக்கிட்டு இருக்கும். ஒரு சைடு வந்து ரைஸை வந்து நம்ம வந்து வச்சாச்சு. அது கொஞ்சம் வெந்துக்கிட்டு இருக்கு. மட்டா ரைஸ் வந்து அதையும் அடுப்பில் வச்சு அதையும் வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மட்டா ரைஸ் இந்த சிக்கன் குழம்பும் சாப்பிட போகிறோம் நினைக்கிறேன். அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல எங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து அதை டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது மட்டா ரைஸ் உண்மையிலே வந்து நம்ம பாத்திரத்தில் வடிக்கும்போது நல்லாயிருக்கு. நாங்களாம் நினச்சே பார்க்கல. நாங்கள் ரொம்ப வருஷமாக குக்கரில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி வந்து சடனாக வந்து இந்த பாத்திரத்துக்கு மாறி வந்து இந்த ரைஸை வடித்து சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து திங்க் பண்ண கூட இல்லை. ஆனால் அது ரெகுலராக இப்போ செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அதை ஊற்றி அது வந்து ஒரு சாப்பிட்டாச்சு மதியத்துக்கு. நல்லா தான் இருந்தது. அப்புறம் வந்து நைட்டுக்கு வந்து சப்பாத்தி உண்மையிலே நான் ரொம்ப சாஃப்டாக வருது எங்களுக்கு. அது என்னன்னு தெரியல. ஆனால் என்ன அந்த ஷேப்பு மட்டும் எங்களுக்கு வரவே மாட்டேங்குது. எனக்கு அது எதுக்குன்னு தெரியல. நானும் வந்து ஒர்க்குக்கு கொண்டு போகும்போது இந்த சப்பாத்தி கொண்டு போய் எல்லோரும் சொல்லுவாங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு. ஆனால் வந்து இந்த ஷேப்பு தான் எப்படி கொண்டு வரோம் அப்படிங்கிறது தெரியல. இந்த ஸ்ப்ரே பாட்டில் அப்படியே அடித்து கொஞ்சம் தான் ஆயில் போடுவோம், ரொம்பலாம் போடவே மாட்டோம். அந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்ததுலேருந்து நம்ம சொல்லியிருக்கோமே அதுதான். ஆனால் அந்த ஷேப்பு தான் வந்து எப்படி பண்ணதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து இந்த மூடியெல்லாம் வச்சு அதை கரெக்டாக கட் பண்ணி போடுற அளவுக்குலாம் நம்மளுக்கு டைம் கிடையாது. ஆனால் ஒரு சிலர் வந்து உருட்டும் போதே அது நல்லா தேய்க்கும் போதே கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிருந்தாங்க. நம்மளுக்கு அந்த மாதிரி வரவே மாட்டுக்கு. மேபி இன்னும் நிறையா ட்ரைனிங் வேணும் அப்படிங்கிறது நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சப்பாத்தி ஒரு 10 வரைக்கும் போட்டோம். சரி போட்டு வச்சுட்டுனா நம்ம அந்த நைட்டு சாப்பிட்டு மீதி இருந்துச்சுன்னா காலையில் கூட போகிற அவசரத்தில் ஒன்று வாயில் போட்டு அப்படி போகலாமே அப்படிங்கிறதுக்காக வந்து கொஞ்சம் நிறையாவே சுட்டு வச்சேன். நம்ம வந்து எப்பயும் வந்து ஒரு இது வச்சோன்னா நம்ம வந்து 2 டைம் வந்து அதை பிளான் பண்ணி வைக்கிற மாதிரியே வைப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து வச்சது. இன்றைக்கி சப்பாத்தியும் அதே மாதிரி தான், கறியும் அதுதான். எப்பயுமே ஒரு குழம்பு வச்சுன்னா அது ரைஸுக்கும் செட் ஆகணும். மற்றபடி வந்து வேறு ஏதாவது அடிஷ்னலாக வந்து சப்பாத்தி இல்லை தோசை அந்த மாதிரி எதுவும் பண்ணாலும் அதுக்கு செட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து வைப்போம். ஏன்னா வந்து டைம் இல்லைன்னு சொல்ல முடியாமல் வந்து சில டைம் வந்து டயர்டாக இருக்கும். அந்த மாதிரி சமயம்லாம் கொஞ்சம் இருக்கும். சரி அதெல்லாம் போக்கிறதுக்காக வந்து சரி இதெல்லாம் வந்து லீவு டயத்தில் தான் வைப்போம். சரி அது வந்து எப்போயோ ஒரு ஆட்டம் தான் வைப்போம். ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸு தான் வந்து இந்த மாதிரி கறி ஐட்டத்தெலாம் எடுப்போம். நாங்கள் ரெகுலராக எடுக்கவே மாட்டோம். இது வந்து மேபி இந்த மந்தில் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் நம்ம சிக்கன் எடுத்தது. இதுக்கு முன்னாடி வந்து ஃபிஷ்ஷு ஒரு டைம் எடுத்திருக்கோம். ஸோ மந்த்லி 2 டைம்ஸ் தான் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்து எடுப்போம். மற்ற டைம்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ரோட்டீன், ஃபைபர் வந்து வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி தான் நிறைய டயட்டில் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. ஒரு 2 மாதம் கம்ப்ளீட் ஆகிருக்கு. பார்ப்போம்.